இன்றைக்கி நம்ம உளுந்து உருண்டை பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்து எடுத்து உருண்டை பண்ண போகிறேன். கை கால் வலி, முட்டி வலி, எலும்பு வலி எல்லாத்துக்குமே நல்லது. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். உளுந்து அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பாதாம் சேர்த்துருக்கேன். அப்போ நல்லா வறுத்துக்கலாம். இதை நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். இதை 1/4 கப் அரிசி சேர்க்குறேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வறுத்தாச்சு. 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் புழுங்கல் அரிசி, 1/4 கப் வெள்ளை எள்ளு எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1 கப் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ நரன்னு அரைச்சி எடுத்துக்கின்னு அப்புறம் நம்ம வெள்ளத்தை சேர்க்கலாம். இப்போ நல்லா நரன்னு அரைச்சாச்சு. இப்போ அதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பல்சி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ தட்டில் எடுத்துக்கலாம். குழிக்கரண்டியில் நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நெய். இப்போ சூடு நல்லா ஏறட்டாது. நல்லா கொதிக்க வச்சு நெய்யை அதில் ஊற்றி நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். ஏலக்காவை நல்லா தட்டி இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம மாவில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து தட்டி போட்டிருக்கேன். நெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். உளுந்து நெய் உருண்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஹெல்த்தியானது கூட, ரொம்ப சூப்பராகவே இருக்கும்.